It's not like modern medicine does not have side effects either, right? Let me name some for you. We are a massive country जहाँ पर इतने modern medicine के side effects होते हैं. AMR is one of them. Antibiotic resistance massively लोगों को हो गया है. उसके अलावा there is liver toxicity. Super toxicity. All of this coming from modern medicine as well. Number one is AMR. AMR is not a side effect. It is because of irrational use of antibiotics or antimicrobials. And that is not a side effect of modern medicine. ரெண்டு மூணு கேள்வி தெளிவாக வச்சுட்டாங்க. அதாவது இந்த அலோபதி மெடிசனில் தான் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருது, நமக்கு தெரியுது. லிவர் டாக்ஸிசிட்டி வருது, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்றது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது, அது வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறது, அதனால வருது அப்படின்றது. And that is not a side effect of modern medicine. It is a side effect of bad medical practice. And do you know a group of people who keeps சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பேட் மெடிக்கல் ப்ராக்டிஸ். ஆயுர்வேதா, ஹோமியோபதி எல்லாம் விஷம், புரியுதுங்களா? அதெல்லாம் விஷம், ஏன்னா அதில் நிறைய டாக்ஸிசிட்டி இருக்குது. இங்கே ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், லிவர் டாக்ஸிசிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே பேட் மெடிக்கல் ப்ராக்டிஸ். ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு தெரியாத ஒரு சுவாரஸ்யம் சொல்கிறேன். இந்த பேராசிட்டமல் மெடிசின் தான் லிவர் ஃபெயிலோர், அக்யூட் லிவர் ஃபெயிலோருக்கு அதிகமான காசஸ். எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க, நான் தப்புன்னு சொல்லலாம். ஆனால் அதிகப்படியான காசஸ் இந்த அலோபதி மெடிசின்ஸ்னால தான் இருக்குது. இவர் முதல்ல இந்த லிவர் டாக்டர் அதை பற்றி பேசியிருந்தாருன்னு சொன்னால், இவர் ஒரு வீரமிகு மருத்துவர் என்று ஒரு அடையாளத்தை பெற்றிருப்பாரு. இப்போ பாருங்க, பிடிச்சு புரிவாலை பிடிச்சு நீ யாரெல்லாம் பிடிக்கிறாருன்னு பாருங்க. அதான் இன்னும் சுவாரஸ்யம். prescribing antibiotics without any regulation. It's Ayush. I've had some Ayurveda homeopathy practitioners where they just keep prescribing antibiotics for everything. இப்போ என்ன, இப்போ எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அலோபதியில் சைட் எஃபெக்ட்ஸ் வர காரணம் என்ன தெரியுமா? இப்போ தெளிவாக அவருக்கு புரிஞ்சிச்சு. இதுதான் கீ பாயிண்ட், நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஆயுஷ் டாக்டர்ஸ் அலோபதி மருந்தை கொடுக்கறதுனால தான் சைட் எஃபெக்ட்ஸ் வருது, அவங்க கொடுத்தா சைட் எஃபெக்ட்ஸ் வராது. சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, ஆயுஷில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கிறதா? அப்போ இந்த ஆளுக்கு என்ன வேலை? சரிதானே கேள்வி? சரிதானே? Rhinoplasty and other surgical equipments which are being used today. And often Shrutrut is said to be the father of modern surgery. So do you think, sir, our Indian traditions have something which is followed now? Why are we again going back and living in the past? Obviously everything has a history to it. அவர் கேட்குறாரு, சுஸ்ருசா தான் உலகத்துக்கே சர்ஜரி அறிமுகப்படுத்தியிருக்காரு, ரைனோபிளாஸ்டி பல சர்ஜரி வழிமுறைகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு. இவர் திரும்ப நீங்கள் எதுக்கு ஹிஸ்ட்ரிக்கு போகிற? திரும்ப எதுக்கு நீ ஹிஸ்ட்ரிக்கு போகிற? ஹிஸ்ட்ரி பேசக்கூடாது, யாருக்கிட்டே சொல்லியிருக்காருல. 2000 மருந்து திருடுற பற்றியோ மாலிகுலர் தெஃப்ட் பற்றியெல்லாம் பேசவே கூடாதுன்றாருல. திரும்பவும் சர்ஜரி வந்து வழிகாட்டியே ஆயுர்வேதா தான், அப்பெல்லாம் நீ பேசக்கூடாது. நாங்கள் தான் இப்போ வழிகாட்டி. இப்போ எல்லாம் மாடர்ன் மெடிசன் கையில் தான் எல்லாமே. ஆயுர்வேதா டாக்டர் பேசுகிறாங்க பேச்சு. Black coffee you really do. Black coffee I like, Yeah, that's such a South Indian in you speaking. Tell me why do you like black coffee so much? So just like we mentioned, the clinical trial. So there are observational trials, there are controlled trials, there are cohort studies, there are randomized blinded studies. So when you look at the levels of evidence that is available and strength of evidence that is available, black coffee has good strength of evidence and good level of evidence to recommend it for certain situations. And like? one of them is actually for liver disease patients. So காஃபி நல்லதுன்னு சொல்லியிருக்க கூடாது, கஃபைன் நல்லதுன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா அவருக்கு மாலிகுல் தான் முக்கியம். காஃபின்றது பொருளுங்க, அவர் பொருள் என்று பிரித்து மாலிகுல தானே அவர் பெருமையாக பேசிட்டு இருக்காரு. You say that every drop of alcohol is poison. I interviewed Dr. Richard Horton. He is the editor-in-chief of the most respected medical journal in the world. He says once in a while having a drink is not a bad idea. You saying even உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டர் வந்து ஆல்கஹால் எப்பாவது கொஞ்சம் எடுத்துக்கிறதுனால பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் தான் ஒவ்வொரு ட்ராப்புமே பாய்சன் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு தெரியுமா? You saying even Richard Horton is wrong? Yes, because he is from the UK and the UK guidelines has a very diplomatic way of looking at alcohol. அவரும் தப்பு தாங்க. அவ்வளோ ஃபேமஸான டாக்டராக இருந்தார், இவரோட கோட்பாடு கரெக்டாக இல்லைன்னா எதிர்த்து பேசினா அவர் தப்புன்னு தைரியமாக சொல்லுவார். ஆனால் பிரைம் மினிஸ்டர் சொல்ல மாட்டார். இங்கே தான் இவரோட குணம் வெளியில் வரும் பாருங்க. ஆங்கர் வந்து ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க, டேக் இட் ஆர் ட்ரேஷ் இட். அதாவது இதை எடுக்கணுமா தூர எறியணுமா அப்படின்றது. அதுக்கு வரிசையாக ஒன்றா சொல்கிறாங்க. So are you ready? Yeah. Okay. Green tea. Trash it. கொஞ்ச நேரம் காஃபி சூப்பர்னாரு, இப்போ க்ரீன் டீ மோசமாயிருச்சு. காஃபியை விட க்ரீன் டீ நல்லதுங்க, அது உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் க்ரீன் டீ இவருக்கு பிடிக்கலையா, இவர் சாப்பிடாததெல்லாம் தூக்கி தூராரு. இதுதான் உண்மை. நீம் ஜூஸ். Trash it. நீ வேப்பலை ஜூஸ் அதையுமே சுருட்டி எரிஞ்சிருக்கேன்றாரு. அந்த அசரிட்ஸா இந்தியாவில் இருந்து தான் உங்களுக்கு அலோபதியிலே மெடிசின்ஸ் வருது, அதையும் தூக்கி எறிஞ்சிருவார் அவர்.
முடியல எந்த ஆளால. Amla juice. ஆம்லா ஜூஸ், நெல்லிக்காய் Trash it. எரிஞ்சிரு. நெல்லிக்காய் ஜூஸ் எவன் குடிப்பேன்? ஆப்பிளை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் லிவர் மருத்துவர் குடிக்காத காரணத்தினால் தூக்கி தூர எரிஞ்சிருக்கு. Apple cider vinegar. Use it. ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் இட். பார்த்துக்கோங்க, இனி என்னெல்லாம் யூஸ் பண்ண சொல்றாருன்றது பாருங்க, அதுதான் ஹைலைட். Salads. Salad dressing. Okay, we have a winner. Coconut water. Use it. Take it. Okay. வாவ், கோகனட் தண்ணி Jeera குடிக்க water. சொல்றாரு. Trash it. ஜீரக தண்ணி. Soft water. ஜீரக தண்ணியும் வேண்டாமா? Milk thistle. Double trash it. மில்க் திஷில். Gut supplements. Trash it. கட் சப்ளிமெண்ட். ப்ரீப்ரோபயோட்டிக் வந்து மொத்த அலோபதி டாக்டர்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் ப்ரீப்ரோபயோட்டிக் கொடுக்காமல இருக்க மாட்டாரு. கட் சப்ளிமெண்ட்ஸே ட்ராஷ் இட்டான். கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கவனுக்கு அது எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்குன்றது எல்லா டாக்டர்ஸுக்குமே தெரியும். So Germina. Trash it. What? मेरे pediatrician ने अभी लिखा है मेरी लड़की के लिए. क्या बात कर रहे हैं? So all these questions come with. பீடியாட்ரிஷியன் கொடுத்துட்டு இருந்ததால ட்ராஷ் இட் தான். ஆனால் இவ்வளோ ஒரு ஆய்வுபூர்வமான அறிவியல் பூர்வமான ஒரு விவாதத்தில் வருவாருன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் அவரே புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்திருக்காரு. தலைவர் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்தார். அதுதான் இவ்வளோ குழப்பம். ஏன்னா ஒருக்கா யூஸ் இட் ட்ராஷின்னு சொல்கிறாரு, அடுத்து கொஞ்சம் விளக்கம் கேட்டால் யூஸ் பண்ணலாம் இன் சர்டன் கண்டிஷன் அப்படின்னா. நீ ட்ராஷின்னு சொல்லிட்டல, அப்புறம் அதுக்கு தானே விளக்கம் கொடுக்கணும். இல்லை நீ யூஸ் பண்ணலான்னு வந்து என்னன்னா அப்புறம் யூஸ் இட்டில் சொல்ல வேண்டியது. Creatine. Use it with condition. Take it. இது கிரியாட்டின் சப்ளிமெண்ட்டு வேணா எடுத்துக்கோங்கன்னு. லெவல் அதிகமாக எடுத்தாலோ இல்லை கிட்னி பிரச்சனை இருக்கவங்க வந்து அதை எடுத்தால் கிட்னி சிறுநீரக சிலப்பு ரொம்ப வேகமாக இருக்கும். Vitamin D. To trash it. What about diet cola? Take it. டயட்டு கோலா, அதுதான் பாருங்க, டயட்டு கோலா குடிங்கன்றாரு. அப்புறம் விட்டமின் டி சப்ளிமெண்ட்டு அது எடுக்கவே வேண்டான்றாரு. விட்டமின் டி சப்ளிமெண்ட்டு இவ்வளோ டாக்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் அண்ட் பல பிரச்சனைகளுக்கு தான் 1-2 ரீசனுக்கு மட்டும் எடுங்கன்னு சொல்லிட்டு அடல்ட் 80 வயசுக்கு மேலேனா 70 வயசுக்கு மேலே இல்லைங்க, 20 வயசுலேயே கூட ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இந்த வேர்ல்டே விட்டமின் டி தான். அரௌண்ட் 80% இந்தியன்ஸுக்கு இருக்குது. அந்த சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் போடும்போது 2-3 மாதத்துலேயே உங்களுக்கு கை கால் வலி, இந்த சின்ன சின்ன மூட்டுகளில் வர ஜாயிண்ட் பெயின்ஸ் இதெல்லாமே வந்து நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியில் வரதா இருந்தால் அது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். சின்ன யங் பிள்ளைங்கள்லேருந்து ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது அது. அதான் வேணான்றாரு. வேணா அதுக்கு பதிலாக கொஞ்சம் கோகோகோலா வாங்கி குடிங்க. Some of the best doctors I know, I have huge respect for. They take vitamin D. They say in this country for various reasons, மரியாதை மிகுந்த மாண்புமிகு பல டாக்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க விட்டமின் டி அப்படி. including pollution, we are just not getting enough vitamin D from the sun. Those doctors need a class with me. What about diet cola? Take it. What? Take it. Just this morning in US, there is a very flourishing debate that diet colas are something called aspartame, and doctors are saying they are a very, very classified form of carcinogens, and FDA is debating whether diet. என்ன விளக்கம்னா டயட்டு கோலாலாம் கண்ட்ரோல்டாக எடுத்தால் பிரச்சனை இல்லையா. நீ ஆயுர்வேதா ஹோமியோபதி எடுத்தால் டேஞ்சர். ஆனால் டயட்டு கோலா குடிச்சேன்னு சொன்னால் உனக்கு தெம்பாகும், நீ கரெக்டான அளவில் குடிச்சேன்னா அது பாதுகாப்பானதுன்றாரு. அவர் திரும்ப விளக்கம் கேட்குறாங்க. நிறைய டாக்டர்ஸே சொல்கிறாங்க கேன்சர் வரைக்கும் வர்றதா சொல்கிறாங்களே அப்படின்றது. இல்லை அவர் திரும்பவும் சொல்கிறார் இல்லை கரெக்டாக எடுத்தால் பிரச்சனை இல்லைன்றார். I like how you selectively choose WHO. जब सूट नहीं करता है तो यू से WHO का आयुष मिनिस्ट्री बेकार है. जब सूट करता है यू कोटिंग WHO. So this is exactly how you chose China and India. No, I am consistent. அடுத்து ஒரு தடவை அவங்க கேட்குறாங்க, ஒருக்கா WHO மோசம்ன்றீங்க, ஒருக்கா WHOக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, உங்கள் நிலைப்பாடு தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதிலே இல்லை. ஏன்னா இவருக்கு ஆதரவாக ஏதாவது WHO சொல்லியிருந்தா அதை எடுத்துருவார், இவருக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதை வெளியில் சொல்ல மாட்டார். ஸோ அந்த மாதிரி அவங்க கேட்கும்போது அதுக்கு பதில் இல்லை. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த கன்வர்சேஷனோட முடிவு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இவர் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத பர்சன் அப்படின்றத காட்டுது. அவர் பல விஷயங்களில் முன்னுக்கு முரணாக இருக்கார். ஆக்சுவலி ஆயுஷை இருக்கிறாருன்னா அலோபதிக்காவது உண்மையாக இருக்கணும். ஸோ மாடர்ன் மெடிசனில் இருக்க டாக்டர்ஸுக்காவது அவங்க சொல்கிறதே ஒத்து போகணும். அவர் சொல்கிறதுலேயும் ஒத்து போகிறது இல்லை, ஆயுஷ்லேயும் ஒத்து போகிறது கிடையாது. WHO முரண்படுவார், ஃபேமஸாக இருக்கிற டாக்டர்ஸுக்கும் முரண்படுவார். அவர் வந்து ஒரு தனி நிலைப்பாட்டில் இருக்காருன்னா அது நல்ல கொள்கையாக இருக்கிற பட்சத்தில் ஓகே. ஆனால் கொக்கோ கோலாவே சாப்பிட்டு நெல்லிக்காவை கீழே ஊற்றி இந்த மாதிரி ஒரு இயற்கைக்கு ஒரு இயல்புக்கு முரணான விஷயங்கள் அவர் சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா அது யோசிக்கிற பொதுமக்களுக்கே தெரியும் அவரோட பேச்சுகள் எவ்வளோ முரண் இருக்குது அப்படின்றது. இதை பார்த்துட்டு திரும்ப என்னே வந்து தவறான வார்த்தைகள் அவர் விமர்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு அவரை பார்த்து பயம் வர இருக்குது. ஐயோ லிவர் டாக்டரா ரொம்ப பயங்கரமானவராச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் பேசுகிறதா இருந்தால் பேசுங்க, நாங்களும் பேசுவோம். நன்றி.